சிக்ஸ்த்து சம் கவனிங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கேன் யூ கெட் அ ரேஷ்னல் நம்பர் வென் யூ கம்ப்யூட். ஸோ நம்மளுக்கு வந்து ரேஷ்னல் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா என்னது, நம்பர்ஸ் வரும், ரூட் இல்லாமல் நம்பர்ஸ் மட்டும் வரும். ஓகேவா. ஸோ ஜஸ்டிஃபை ஈச் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்து சம் மாதிரியே தான் இந்த சம்மும். ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது, சம் ஆஃப் டூ ஷர்ட்ஸ், ஏதாவது ரெண்டுத்தை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 + √3 ப்ளஸ் 2 - √3 ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஷர்டு தான். ஓகேவா. ஸோ அப்போ இது ஒரு ஷர்டு, இது ஒரு ஷர்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 + √3 + 2 - √3 அப்படி இருக்குமா. ஸோ அப்போ +√3க்கு -√3 கேன்சல் ஆகிடுமா. அப்போ 2 + 2 மட்டும்தானே இருக்கும். ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4 கிடைக்குமா. ஸோ 4 அப்படிங்கிறது என்னது, ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ அப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குதா. ஸோ எஸ், we can get a rational number. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புரியுதா. நம்ம ரொம்ப பெருசாக கஷ்டமான சம்ஸ் எல்லாம் போடணும்னு கிடையாது. ஸோ ஈஸியாக இருக்கிற நம்பர்ஸையே போட்டு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கஷ்டமாக தான் எழுதணும் அப்படின்லாம் சொல்லலை. நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும், அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4 பாயிண்ட்ஸுக்குமே வந்துட்டு இதே மாதிரி நம்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்களா. இப்போ 2 + √3 -2 + √3. ஓகேவா. ஸோ இதுவும் வந்துட்டு என்னது, இதே தான். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 + √3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +2 ஆகிடுமா. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ -√3. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ 2 + 2 எவ்வளோ, 4. ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்கிது. ஸோ எஸ், we can get a rational number. ஓகேவா. ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட்டு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதில்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். இது வந்து நம்பருக்கான இது தான், நோ கிடையாது, நம்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா √5 × √5 அப்படின்னு 2 ஷர்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரூட்டுக்குள்ளே 5 × 5 அப்படியே எழுதலாமா. ஏன்னா இதுவும் ஸ்கொயர் ரூட் தான், இதுவும் ஸ்கொயர் ரூட் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் இல்லாமல் நீங்கள் க்யூப் ரூட் போட்டுக்கிட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ என்னது, இன்னும் ஒரு ஷர்ட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2 ஷர்ட்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் ரூட்டே போட்டுக்கலாம், அதான் நம்மளுக்கு ஈஸி. ஓகேவா. ஸோ √5 √5. ஸோ அப்போ 5 × 5. ஸோ அப்போ ரூட்டுக்கு என்ன பண்ணலாம், 5 வந்துட்டு 5 ஸ்கொயரா. ஸோ அப்போ என்னது, ஒரு ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 5. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், எஸ், we can get a rational number. ஓகேவா. ஸோ ரேஷ்னல் நம்பர் இதுலேயே கிடைக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, த குவாஷன்ட் ஆஃப் 2 ஷர்ட். ஓகேவா. ஸோ ரெண்டுத்துக்கு குவாஷன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ √8 / √2. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிவைட் பண்ணி பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்னு. டிவிஷன் அப்படின்னா என்ன மீனிங், ஸோ ஒரே ரூட்டுக்குள்ளே 8/2 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ 1 2 is to 4 2s are 8. ஸோ அப்போ √4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாமா. ஸோ √4 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், 2 × 2 அப்படின்னு எழுதலாமா. ஸோ 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ரூட்லேருந்து வெளில எடுத்துடலாம்ல. ஸோ அப்போ இதை வந்துட்டு 2² அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 2. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், எஸ், we can get a rational number. ஓகேவா. புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.